நீங்க பாக்குற டாபிக் வந்து இங்கிலீஷ்ல ஆர்டிகல்ஸ். ஆர்டிகல்ஸ்ல வந்து நம்ம ஏற்கனவே ஏ அண்ட் பார்த்துட்டோம். இதுக்கு வந்து யூஸ் ஆஃப் த தி எங்கெங்கெல்லாம் த யூஸ் பண்ணணும்னு பாத்துங்க. இதுல நிறைய இருக்கு, அதை ஒன்னொன்னா பார்த்துட்டு வருவோம். when we speak a particular person or things already referred, நம்ம ஏற்கனவே ஒரு ஆளை பத்தி நம்ம பேசியிருப்போம், ஒரு பொருளை பத்தியே சொல்லியிருப்போம், ஒரு பெரிய ஒரு சென்டென்ஸ்ல வரப்ப நெக்ஸ்ட் டைம் அவரை அதை பத்தி சொல்றப்ப நம்ம வந்து ஒண்ணுல அவங்க சொல்லுவோம். இப்போ வந்து ராமன் விளையாண்டு கொண்டு இருக்கிறான், அதுக்கடுத்து அந்த பையன் அந்த பையன் அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த இடத்துல ஏதாவது யூஸ் பண்ணுவீங்க, தேவ் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? அதுக்காக தான் ஐ டிஸ்லைக் த ஃபெல்லோ. ஓகேவா? இப்ப யாருங்கிறது ஏற்கனவே ஒரு நவுன் இருக்கும், அதை நீங்க சொல்றப்ப த ஃபெல்லோ. ஓகேவா? அதுக்காக சொல்றேன். when a singular noun represent a whole class, ஒரு சிங்குலர் நவுன் அது வந்து அதனுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையும் வந்து ரெஃபர் பண்ணும். பாத்தீங்கன்னா a mango is considered the king among the fruit. ஓகேவா? இந்த மேங்கோங்கிறது ஒரு அந்த பழங்கள் எல்லாத்துலயும் சேர்த்து ஒரு ரெஃபர் பண்ணுது. எதானது? பழங்களின் ராஜா அப்படிங்கிறது. அந்த த கிங். ஓகேவா? மேங்கோ இஸ் கன்சிடர் த கிங் ஆஃப் ஃப்ரூட். இந்த கிங் ஆஃப் ஃப்ரூட்டுங்கிறது என்ன? அந்த ஃப்ரூட்டுக்கெல்லாம் ராஜா, அந்த ஹோல் கிளாஸையும் ரெஃபர் பண்ணுது. ஓகேவா? பழங்கள்ங்கிறது அந்த முழுவதையும் இங்க வந்து அடைச்சு, அதுக்குள்ள பழங்களுக்கெல்லாம் ராஜாங்கிற வாசி தான் த கிங் ஆஃப் ஃப்ரூட். அதுக்குள்ள இடத்துல யூஸ் பண்ணுவோம். அடுத்துல பாத்தீங்கன்னா இதுல ஒரு ரிமார்க்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நவுன் மேன் அண்ட் உமன், த மேன் போடக்கூடாது, த உமன் போடக்கூடாது. ஓகேவா? டு நாட் டேக் தி பிஃபோர் தெம். அதாவது இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க, நவுன்ல த மேன் உமன் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி தி போடக்கூடாது. அடுத்து எதற்கு முன்னாடி எல்லாம் தி போட வேண்டிய சூழ்நிலைன்னு பாத்தீங்க, வித் த நேம் ஆஃப், இதனுடைய சேர்ந்து வரும். அதாவது கல்ஃப், ரிவரு, ஓஷனு, ஐலாண்ட்ஸ், மவுண்டைன், இதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க தி போட்டு எழுதணும். த ஹிமாலயா, தி இந்தியன் ஓஷன், தி பெர்ஷியன் கல்ஃப், தி ரெட் சி, தி அண்டோமான் ஐலாண்ட்ஸ், தி பிரம்மபுத்திரா ரிவர். ஓகேவா? அதுக்கடுத்து மாதிரி சர்டன் புக்ஸ். ஓகேவா? எந்த புக்குக்கு முன்னாடி இந்த புக்குக்கு எதுன்னு பாத்தீங்கன்னா தி வேதாஸ், புராணாஸ், த பைபிள், த ராமச்சந்திர மனாஸ், இதே மாதிரி புக்குகளுக்கு எல்லாம் நீங்க வந்து தி போடணும். அதுக்கு அடுத்தது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க தி போடணும். பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளூட்டு, வயலினு, தபேலா, கிட்டார், இதே மாதிரி நிறைய போயிட்டு இருக்கு. ஓகேவா? அடுத்து ஆறு பாத்தீங்கன்னா இந்த இன்வென்ஷன், கண்டுபிடிப்புகளுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம தி போடணும். தி டெலிவிஷன் இஸ் a gift of science. ஓகேவா? அதுக்கு அடுத்தது பார்ட் ஆஃப் பாடி, அதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம தி போடணும். they hit him on the hand. அடுத்து ரிலீஜியஸ் குரூப், மதங்களுக்கு முன்னாடி த ஹிந்து, த சிக். ஓகேவா? அதுக்கு முன்னாடி எல்லாம் போடணும். அந்த நேம் ஆஃப் என்போர்சிங் லா, அதாவது சட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தக்கூடியது, இந்த போலீஸ், நேவி, தி ஆர்மி, இதுல அதே மாதிரி போடலாம். அதுக்கு அடுத்தது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், கட்சிகளுக்கு முன்னாடி த காங்கிரஸ், த பாரதிய ஜனதா பார்ட்டி. அதுக்கு அடுத்தது ஏரோப்ளைன், ஷிப்பு, ட்ரெயின், அதாவது ஒரு கம்பெனி பேர், த இந்தியன் ஏர்லைன்ஸ், த டெக்கனு, அதே மாதிரி இருக்கும். ஷிப்பை பொறுத்தளவுக்கு இந்த விக்ராந்த், அது வந்து காடியாலா, அது குருஷ் காடியாலா, அதே மாதிரிலாம் வந்துருக்கு பாத்தீங்களா அது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ட்ரெயின் வந்து விவேக் எக்ஸ்பிரஸ், சென்னை எக்ஸ்பிரஸ், ஏதோ ஒரு அதே மாதிரி எல்லாம் போட்டுக்கலாம். பிஃபோர் நேம் ஆன் எம்பரர் டைனஸ்டி, ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட், அதுக்கு முன்னாடி இந்த குப்தா டைனஸ்டி, ஓல்டு ஸ்டோன் ஏஜ், ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டை பொறுத்தளவுக்கு த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். ஓகேவா? அதே மாதிரி போட்டுக்கலாம். அடுத்தது கிளப், ஃபவுண்டேஷன், இதுக்கெல்லாம் நீங்க போட்டு முன்னாடி தி போடலாம். த லயன்ஸ் கிளப், த ஃபோர்டு ஃபவுண்டேஷன். ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னா 14 என்ன பாத்தீங்கன்னா பிஃபோர் காமன் நவுன் டினோட்டிங் யூனிக் திங்ஸ். ஓகேவா? ஒரு காமன் நவுனு அது உலகத்துல ஒண்ணுதான் இருக்கிற மாதிரி. ஓகேவா? அதை பாத்தீங்கன்னா த சன், த ஸ்கை, த எர்த். ஓகேவா? அதுக்கு அடுத்தது வித் சூப்பர்லேட்டிவ் டிகிரி, he is the best boy in the class. அது சூப்பர்லேட்டிவ், he is the best boy. ஓகேவா? the best boy. ஓகேவா? அந்த இடத்துல சூப்பர்லேட்டிவ்ல வரும். வித் ஆர்டினட், அதாவது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், அதே மாதிரி. இந்த இடத்துல he lives in 10th block, 10வது அந்த பிளாக்ல வசிக்கிறான். ஓகேவா? பிஃபோர் தி கம்பேரேட்டிவ் டிகிரி. ஓகேவா? he is the clever of two, ரெண்டு கம்பேர் பண்றான், அதுல வந்து த கிளவர். ஓகேவா? அவங்கள ரெண்டுல ஒரு, ரெண்டு பேர் கம்பேரிட்டிவ் டிகிரி, த கிளவர். பிஃபோர் an adjective, the noun
இஸ் அண்டர்ஸ்டுட் ஒரு அட்ஜெக்டிவ். ஓகேவா? ஒரு நவுனை சிறப்பிக்கிற சொல்லுதான் அந்த அட்ஜெக்டிவ். ஆனா அந்த அட்ஜெக்டிவ் அந்த இடத்துல வந்து நவுனை அண்டர்ஸ்டாண்ட் செய்யப்படும். இப்ப அந்த பாருங்க, இந்த புவர்ங்கிறது என்ன? அவனுக்கு அந்த புவர் வுட் ஃபேவர் ஹிம். ஓகேவா? அந்த புவர்ங்கிறது அட்ஜெக்டிவ். ஆனா இந்த இடத்துல என்ன ஆகுது? அந்த நவுனா அண்டர்ஸ்டாண்ட் செய்யப்படும். ஓகேவா? அதே போல இருக்கு. இது எல்லாத்தையும் பாத்துங்க, இதெல்லாத்தையும் படிச்சீங்க. 18 எழுதி போட்டிருக்கேன், அது எல்லாத்தையும் பாத்துங்க. சரி.